Hello friends, beads bracelet எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். பிங்க் கலர் beads எடுத்திருக்கேன். string length-ஆ இருக்கும். அதை கட் பண்ணிட்டு தேவையான அளவு beads எடுத்துட்டு ரிமைனிங் முடி போட்டு வச்சுக்குவேன். beads கோர்க்கிறதுக்கு எலாஸ்டிக் string எடுத்திருக்கேன் 1 mm thickness-ல. நான் செய்கிற bracelet-ஓட length 16 cm. ஸோ string அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 25 cm எடுத்துக்கிற string-ஓட length. string-ஓட ஒரு சைடில் ஒரு knot போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் பீட்ஸ் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பீட்ஸில் ரெண்டு சைடு ஹோல்ஸ் இருக்கும், அது வழியாக ஸ்ட்ரிங்கில் கோர்த்துக்கிறேன். ஸ்ட்ரிங் கொஞ்சம் தூரத்துக்கு கோர்த்துட்டேன். அதை மெஷர் பண்ணி பார்க்குறேன். 16 cm கரெக்டாக இருக்குது. ஸோ நான் தேவையான அளவு பீட்ஸ் கோர்த்துட்டேன். நாட் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அடுத்த நாட் போட்டு அந்த நாட்டோட ரிங்லையே அடுத்த நாட் போட்டுக்கிறேன். ரிங்கை டைட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிக்கிறேன். சாம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளார் டிசைன் சாம் ரிங்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பிரேஸ்லெட்டில் நாட் போட்டிருக்க சைடுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க ஸ்ட்ரிங்கில் ரெண்டு பீட்ஸுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் பண்ணி விட்டுட்டு சாம் ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உள்ளே எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிறேன். க்யூட்டான ஒரு பிங்க் கலர் பிரேஸ்லெட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.